ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டுபோகர் வாய்ஸ். என் பேர் கிஷோர். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 தமிழ் டப்புடு அனிமி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய அனிமி எல்லாமே தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கக்கூடிய அனிமி ஒன் பீஸ். என்னடா ஒன் பீஸ் தூக்கி 10th பிளேஸில் போட்டு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் தான் இருக்குது. அதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அதே மாதிரி இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில், அதாவது எபிசோடு 1லேருந்தே தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. எபிசோடு 800க்கு மேலே தான் தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஒன் பீஸை கார்ட்டூன் நெட்வொர்க்கு தான் தமிழில் டப் பண்ணாங்க. மை ஹீரோ அகாடமியில் யார் யாரெல்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க தான் ஒன் பீஸுக்கும் ஆடியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி பார்த்துட்டு இதை பார்க்கக்குள்ளேயோ இல்லை இதை பார்த்துட்டு அதை பார்க்கக்குள்ளேயோ நம்மளுக்கெல்லாம் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகாதனால நான் வந்து 10th பிளேஸில் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 30 எபிசோட வேறு தாண்டல, ஓரளவுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, 9th பிளேஸில் நாம் பார்க்கக்கூடிய அனிமி ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அனிமினே சொல்லுவேன். இந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்கும். இந்த அனிமியில் அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்பையாக இருப்பாங்க, அம்மா பார்த்தீங்கன்னா அசாசினாக இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு பார்த்து மைண்ட் ரீடு பவர் இருக்கும். அடுத்தவங்களோட மைண்டை பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும். எனக்கு இதில் இருக்கிற பெட்டு, அதாவது டாகுக்கார பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் இருக்கும். இவங்கெல்லாம் செய்யக்கூடிய வேலையை தான் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி எடுத்துருக்காங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 சீசன் தமிழ் அவைலபிளாக இருக்குது. இதை டப் பண்ணது பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல், ஒரு தரமான அனிமினே சொல்லுவேன். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 8ஆவதாக பார்க்க போகிறது கைச்சு நம்பர் 8. இந்த அனிமி ஒரு சூப்பரான அனிமினே சொல்லலாம். இதில் இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கைச்சுவா மாறிடுவார். கைச்சுனா ஒரு மான்ஸ்டராக மாறிடுவார். இவர் ஒரு மான்ஸ்டராக மாறி மற்ற மான்ஸ்டர் எல்லாத்தையும் எப்படி தாக்குறாரு, எப்படி அழிக்கிறாரு, அதுதான் இந்த அனிமியோட கான்செப்ட். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் தான் டப் பண்ணி இருக்காங்க. 12 எபிசோடு அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழில். ஒரு சீசன் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வர பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் வாங்கி டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சூப்பரான அனிமினே சொல்லலாம். இந்த அனிமி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் சக்க போட்டுட்டு இருக்கு. நீங்கள் இதை பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச்சி ரோலில் மறக்காம பாருங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் 7ஆக இருக்கிறது டிடெக்டிவ் கொனான். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 எபிசோடுக்கு பக்கமாக இருக்குது. ஈடிவி பாலபாரத் அப்படிங்கிற ஒரு சேனல் தான் இதை பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. டப்பிங், வாய்ஸ் ஓவர் எல்லாமே சூப்பராகவே இருக்குது என்னை பொறுத்த அளவுக்கு. இந்த அனிமியோட கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட ஹீரோ ஒரு வில்லன்களால் ஒரு மாத்திரை முழங்கப்பட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக மாறிடுவார். அவர் தான் இந்த கொனான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ், சின்ன பையனாக மாறி எக்கச்சக்கமான கேஸை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறாரு. இதில் ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, இவன் எப்படி கண்டுபிடிப்பான், இந்த கேஸுக்கு எப்படி எண்டிங் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோடய போகும். நீங்கள் இந்த எபிசோடை மறக்காமல் ஈடிவி பாலபாரத்தில் பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக 6th பிளேஸ் இருக்கிறது மை ஹீரோ அகாடமியா. இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு வெறித்தனமான அனிமி, ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 சீசன் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் பாருங்கள். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்குது டீமன் ஸ்லேயர். டீமன் ஸ்லேயரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 சீசன் தமிழ்ல அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லை, அதாவது 2, 3, 4 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் தான் பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. ஏன் ஃபஸ்ட்டு சீசன் டப் பண்ணல அப்படின்னு தெரியல. இது ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. அது வாய்ஸ் ஓவர், அதாவது கிரன்ச்சி ரோல்னாவே சொல்ல தேவையில்ல. வாய்ஸ் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வாய்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஜுஜுட்சு கைசனை பார்க்கவே தெரியும். அந்த அனிமி பார்த்துட்டு தான் கிரன்ச்சி ரோல்குள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா போயிருப்போம். ஒரு சூப்பரான ஒரு அனிமி, ஒரு வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் டீமன் ஸ்லேயர் நீங்கள் மறக்காமல் கிரன்ச்சி ரோலில் பார்க்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கக்கூடியது த டிராகன் பால். த டிராகன் பால், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அனிமியே பார்த்தீங்கன்னா டிராகன் பாலாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமியும் டிராகன் பால் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 சீசன் பார்த்தீங்கன்னா தமிழில் அவைலபிளாக இருக்குது. இது சொல்லவே தேவையில்லை. யார் டப் பண்ணாங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் தான் டப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயே புதுசாக அனிமி, ஏதாவது புதிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்கச்சக்கமான படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான அனிமினே சொல்லுவேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா டிராகன் பால் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அனிமி பார்க்குற மாதிரி இருந்தால் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்கிறது சோலோ லெவலிங். ஒரு வெறித்தனமான ஒரு அனிமினே சொல்லுவேன். சோலோ லெவலிங் வந்து கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா சரியான ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த அனிமியில் நம்மளோட ஹீரோவை ஸ்டார்டிங்கில் 1த்துக்கு 10ஆவதுனா ஒரு நார்மலான ஒரு பையனாக தான் காமிச்சிருப்பாங்க. அதே இந்த சீசனோட கடைசியில் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமான ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹைலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க, அங்கே இருக்கிற மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ தனியாலாம் போய் ஒட்டு மொத்தமாக அந்த இருக்கிற ஐலாண்டே மொத்தமாக அழிச்சிட்டு வருவார். ஒரு வேற லெவல் அனிமி. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச்சி ரோலில் சீசன் 1 பார்த்தீங்கன்னா முழுசாகவே அவைலபிளாக இருக்குது. சீசன் 2 பார்த்தீங்கன்னா கம்மிங் சூனில் வரப்போகுது. நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கிரன்ச்சி ரோலில் மறக்காமல் பார்க்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததான் 2nd பிளேஸில் இருக்குது ஜுஜுட்சு கைசன். ஜுஜுட்சு கைசனை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் டப்
இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க என்னென்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத டைமில் இந்த ஜுஜுட்சு கைசன் தான் ஒரு வெறித்தனமான ஒரு அனிமி அவங்க வந்து கொண்டு லான்ச் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல்லாம் என்ன அவங்களோட வாய்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரிய வந்துச்சு. ஜுஜுட்சு கைசன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 சீசன் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 2 சீசன் தான் வந்திருக்கு. அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா கம்மிங் சூனில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஜுஜுட்சு கைசனை பற்றி சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் சூனா யார், கோஜோ யார், யூஜி இட்டாதோரினா யாருன்னு ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா பங்கமாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகுனா கேரக்டரை சொல்லவே தேவையில்லை. ஒரு வெறித்தனமான அனிமினே சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் வச்சதுக்கான காரணமே ஒரு சூப்பரான அனிமி. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடுக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நருட்டோவோட அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் பிளேஸில் வச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நருட்டோ தான். தமிழ்நாட்டில் நருட்டோ வந்தனால மட்டும்தான் கிரன்ச்சி ரோலும் வந்துச்சு. கிரன்ச்சி ரோல் வந்தனால மட்டும்தான் நான் இப்போ கீழே இருக்கிற எக்கச்சக்கமான லிஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அனிமி எல்லாமே பார்த்தீங்கன்னா நருட்டோவில் மட்டும்தான் வந்துச்சு. நீங்கள் அனிமி ஃபேனாக இருந்திருந்தீங்கன்னா நருட்டோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீசன், அதாவது நருட்டோ ஷிப்டோன் சீசன் 5 வரைக்கும் நான் இப்போ வீடியோ பண்ணுறேன் பார்த்தீங்களா, சீசன் 5 வரைக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா தமிழில் அவைலபிளாக, அதாவது இன்னும் எக்கச்சக்கமான எபிசோடு பார்த்தீங்கன்னா தமிழில் டப் பண்ணி விடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 எபிசோடு தான் விட்றாங்க. ஆனால் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிரன்ச்சி ரோல் ஆகட்டும், அதே மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க் ஆகட்டும், இவங்களாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் இந்த மையூர் அகாடமி வேறு ஏதாவது புதுசாக ஒரு அனிமி கொண்டு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் டெலிகாஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரன்ச்சி ரோலும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுவாங்க. அப்போ ஒரு 2 எபிசோடோ இல்லை ஒரு எபிசோடோ தான் விடுவாங்க. ஆனால் சோனியை பார்த்தீங்கன்னா தினமும், அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே தவிர மீது எல்லா நாள்லையுமே பார்த்தீங்கன்னா 2 எபிசோடாக பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா சீசன் பிரேக் தான் விட்றாங்களே தவிர நீங்கள் வந்து மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நருட்டோ வராது அவங்க வந்து சொல்லலை. அதாவது ஒரு சீசன் முடிஞ்சுன்னா சீசனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பிரேக் விட்றாங்களே தவிர அவங்க வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட 720 எபிசோடையும் டப் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அதாவது உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட சோனியை பார்த்தீங்கன்னா 4-5 ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து தமிழில் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா தமிழில் மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா விட முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா மீதி எல்லா லாங்குவேஜிலும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணணும். ஸோ அதுக்கோசரமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஏன்னா இது வந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோனி சேனலில் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிஆர்பியில் வந்து இப்போ வந்து சோனியை தான் ஃபர்ஸ்ட்லேயும் இருக்காங்க. ஓகே, நருட்டோ பார்க்காதீங்க, நீங்கள் வந்து சோனியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம். ஓகே, நான் பேசுகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ போடலாமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். நம்ம பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க அப்படி எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.